அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூக் அண்ட் ஐ அது ப்ளவுஸ் தைக்கும்போது கொக்கிலாம் வைப்போம்ல, அது மிஷின்லேயே எப்படி வைக்கிறது, கொக்கியும் அதுக்கான அதோட ஐ இது ரெண்டுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபூட் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி பின்னாடியிலேருந்து எடுத்தால் ஃபுட் வந்துடும். என்னோடய மிஷின் உஷா ஒண்டர் ஸ்டிச்சு, உஷா ஜனம் ஒண்டர் ஸ்டிச் மிஷின்னு. நான் கொரோனா டைம் வாங்கினது, இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்டிச் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் பட்டன் ஸ்டிச் பண்ணலாம், பட்டனுக்கான ஓட்டை இருக்குல்ல அது ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கான ஃபுட் தான் இது. அதில் தான் கொக்கியும் அதுக்கு மாட்டுறதுக்கான அந்த ஐயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறது ப்ரெஸ் பண்ணால் அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நூல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இங்கே ஸ்டிச்சு இந்த ரெட் கலர் இருக்குங்களே அதில் சென்டரில் வைக்கணும். இதோட ஸ்டிச் லென்த்து ரெட் கலரில் 0ல் வச்சிடணும். 0ல் வச்சுட்டு இது சென்டரில் வைக்கணும். ஓகே, 1ல் வைக்கக்கூடாது, 3ல் வைக்கக்கூடாது, 2, 4ன்னு இருக்குல்ல அங்கே வைக்கணும். அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஐ எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கரெக்டாக ஊசி போகுதான்ட்டு அந்த பெடலில் நம்மளே கையில் இது பண்ணி செக் பண்ணிக்கணும். ஒரு டைமு அது மெட்டல் மேலே பட்டுச்சுன்னா ஊசி உடஞ்சிடும். செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இது பண்ணணும். கடைசியாக லாக் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த இடத்துல பி ஸ்டிச்சு, நார்மல் ஸ்டிச்சு பண்ணால் ஒரே இடத்துல 0ல் தான் நம்ம லென்த் வச்சுருக்கோம், ஒரே இடத்துல அது லாக் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த ஐ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். முக்கியம் இதில் என்னென்னா, ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெடல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா மெட்டல் மேலே பட்டுச்சுன்னா ஊசி டக்குன்னு உடஞ்சிரும். நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அதே மாதிரி லாக் ஸ்டிச்சும் மறக்காமல் பியில் வச்சு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் சைடில் இந்த நூல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ கொக்கி தைக்கிறதுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கொக்கி வைக்காமல் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. 2, 4ல் வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு பியில் வச்சு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொக்கி எதுவுமே வைக்காமல் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி வச்சு அந்த கொக்கி மாட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ கொக்கி மாட்டிட்டேன். ஓகேங்களா? கொக்கியை மட்டும் மாட்டினேன். இப்போது அந்த நூலுக்குள்ளே கொக்கியை மாட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் மிஷினில் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு அந்த கொக்கியில் இருக்க 2 ஓட்டையிலையும் நம்ம எப்படி ஐயில் ஸ்டிச் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த கொக்கியில் ஸ்டிச் பண்ணணும். 2, 4 ஸ்டிச்சில் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெடல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் பியில் வச்சு இந்த ஸ்டிச் போடணும். பியில் வச்சு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது 2 சைடும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, நல்லா ஃபிட் ஆகிடும். இன்னொன்றுத்துக்கும் அந்த மாதிரி தான் லைனாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கடைசியாக சென்டரில் இருக்க நூலெலாம் கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி பண்ணால் நல்லா டைட்டாக ஆகிடும். ஓகேங்களா? கடைசியாக நான் ஸ்டிச் பண்ணது ஃபோட்டோ எடுத்து கூட போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா ஃபிட்டாக இருக்கும், லூஸ்லாம் ஆகாது. நான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த ஃபுட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து மீஷோலையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ பார்த்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பேகம்ஸ் கிரியேஷன்.